சிவகங்கை மாவட்டத்தில் வாழக்கூடிய 2 எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்த கலையரசி அப்துல்ங்கிற வேறுபட்ட சமூகத்தைச் சேர்ந்த காதலர்களை பற்றி ஒரு பாடல் அது. இந்த பொண்ணு இந்து, அந்த பையன் இஸ்லாமி. அப்போ மூசாவை தேடி ஈசங்கிட்ட துவாவும் செஞ்சு வணங்குற வெளிச்சத்தை காட்டிய முமின் மீனி. முமின்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட நபிகளுக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்க. எனக்கு வந்து சசிகுமார் சாருடைய படங்கள் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு ஆவல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் ஒரு பெஸ்ட் டைரக்டர். அவர் இந்த சுப்பிரமணியபுரம்லாம் பார்த்து உருகி போனோம் தான் நம்ம. அவருடைய படங்களில் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது மந்திரமூர்த்தி சாருடைய அழைப்பு எனக்கு வந்தது. முதல் பாடல் வந்து எப்பொழுதும் நமக்கு மறக்க முடியாத பாடலாகவும் இருக்கும், பிடிச்ச பாடலாகவும் இருக்கும். அந்த வகையில் எனக்கு ஓஷலா தான். ஓஷலா வந்து எப்போ கேட்டாலும் அந்த பாடல் வரிகள் வந்து இப்போ தான் இந்த நேரம் தான் எழுதுன மாதிரி ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம 2 பேருக்குமான கால இடைவெளி இருக்குது, ஆனால் ரசனையில் பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளி இல்லை. உங்களுக்கும் நீலத்தி பிடிச்சிருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ நேற்று எழுதின எனக்கும் நீலத்தி பிடிச்சி தான் எழுதியிருக்கு. அப்போ வந்து அந்த ரசனை இடைவெளி என்றைக்குமே நமக்குள்ளே மாறலங்கும்போது அப்போ அந்த முதல் பாடல் இருக்கு இல்லையா, அந்த ஓஷலா இன்றைக்கும் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கல்லூரிக்குள்ளே நுழையிற முதல் ஆண்டு மாணவன் மாணவியும் கூட அந்த பாடலை கடந்து போக முடியாத ஒரு பாடலாக இருக்குது. நீலோத்திய பாடலில் கூட நான் என்னுடைய முதல் பாடலை நினச்சி தான் வேலை பார்க்குறேன். அடுத்து ஒரு பாடல் எழுத வாய்ப்பு வந்தாலும் நான் அதையும் என்னுடைய முதல் பாடலை நினச்சி தான் நான் வேலை செய்வேன். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ். நான் விஜய் கிரிஷ். ஸோ பல படங்கள்லேருந்து பல பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அந்த பாடலோட வரிகள் தான் வந்துட்டு நம்மளோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிகிற ஒரு விஷயம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு அழகான வரிகளை எழுதின ஒரு கவிஞரை தான் இன்றைக்கி நம்ம வெல்கம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட கவிஞர் சாரதி இருக்கார். வெல்கம் பண்ணலாம் அண்ணா. வணக்கம். வணக்கம். மானுடம் போற்றும் மனிதர்களுக்கும் FT சினிமாஸ் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நீலோத்தி பாடலை கொண்டாடி இன்றைக்கி FT சினிமாஸில் ஒரு நேரலையில் கொண்டு வந்து நிறுத்துகிற வரைக்கும் உங்களுடைய அன்பு பெரும் மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதற்கு என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். எப்படின்னு இருக்கீங்க? நல்லா இருக்கு. பல பாடல்கள் நீங்கள் வந்து இது வரைக்கும் எழுதியிருக்கீங்க. அண்டு இதில் ரீசெண்ட் டேஸில் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஹார்ட்டை வந்து லைட் ஹார்ட்டடாக மாற்றுற மாதிரி ஒரு பாடல். ஸோ நீலோத்தி, அந்த பாடல் வந்துட்டு கேட்டு மனம் உருகாத ஆள் யாரும் இருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாருக்குமே அது வந்து ஒரு மாதிரி ஃபேவரட்டாக ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நீலோத்தி அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு அர்த்தம் என்னென்ன? உறுதியாக சொல்லணும், எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. முதல்ல மானுடம் பெற்றும் மனிதர்களுக்கும் FT சினிமாஸ் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாடலை இன்றைக்கி எல்லோரும் உங்களுடைய பாடல் மாதிரி எடுத்து கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீலோத்திங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னது தான், உருவாக்குன சொல்ல தான். ஏன்னா ஒரு பாடலை உருவாக்கும் போது எழுதும்போது அதுக்கான சொல்லை வந்து அந்த கதையும் இசையும் தான் நமக்கு கொடுக்கும். இப்போ கவிதை எழுதும்போது நம்ம என்ன வரிகள் வேணாலும் எடுத்துப்போம். பாடல் எழுதும்போது நமக்கு வந்து முதல்ல இசை, கதை, இது 2 சேர்ந்து சொற்களை நம்மகிட்ட இது கேட்கும். அப்படி இந்த கதையில் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் வாழக்கூடிய 2 எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்த கலையரசி அப்துல்ங்கிற வேறுபட்ட சமூகத்தைச் சேர்ந்த காதலர்களை பற்றி ஒரு பாடல் அது. அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையை ஏன்னு கேட்குறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை. ஆனாலும் ஒன்று சேர்ந்துருவோங்கிற அந்த அன்பு மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த அன்பை சொல்லணும், அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியில் வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கையை சொல்லணும், சேர்ந்து வாழ்வோங்கிற அந்த எதிர்பார்ப்பை சொல்லணும். ஒரு 5 விதமான டாஸ்கோடு அந்த பாடல் ஆரம்பிக்குது. அப்போ வெறுமனே வந்து நம்ம சராசரியான ஒரு காதல் பாடலுக்கு எழுதுகிற மாதிரி இதை எழுதிட முடியாது. சுரேஷ் ராஜகுமாரோடைய கதை வந்து அவ்வளோ வலுவாக இருந்தது. ஜஸ்டின் சாருடைய இசையும் அவ்வளோ மென்மையாக அவ்வளோ வலுவாக இருந்தது. அப்போ என்ன மாதிரியான வார்த்தை எடுக்கலாங்கிற ஒரு தேடுதல் இருக்கும்போது நமக்கு இந்த பாடலை வந்து ஒரு சமத்துவமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது. இயக்குனர் சுரேஷ் சாரும் அப்படி தான் சொல்லியிருந்தார், இந்த பாடல் வந்து எல்லாருக்கும் பொதுவான பாடலாக மாறணும், அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னாரு. அப்போ நமக்கு சமத்துவங்கிறது நீளம் தான். நீளம் சார்ந்த வார்த்தையை தேடும்போது ஏற்கனவே நான் கிராமப்புறத்தை சேர்ந்தவங்கனால கிராமத்தில் நிறைய நீல மலர்களை பார்த்துருக்கேன். ஆனால் அதை பெரும்பாலும் யாரும் பறித்து கொண்டையில் சூடிட்டு போய் பார்த்ததில்லை. அப்போ ஒரு புறக்கணிக்கப்பட்ட மலர் தான், அப்படி தான் நமக்கு தோணுச்சு. ஊரில் இருக்க வரைக்கும் தோணலை. இப்போ வந்து ஒரு சில பக்குவங்கள்லாம் அடைஞ்ச பிறகு, நம்ம படித்த பிறகு சில விஷயங்கள் பார்க்கும்போது ஏன் இந்த மலருக்கு ஒரு நிலக்கலர் மலர் மட்டும் இல்லை, இன்னும் வேறு சில வண்ணத்தில் உள்ள பூக்களும் அங்கே அதிகம் பூக்கள் சூடுபொருளால் சூடிக்கொள்ளப்படாது, பூஜைக்கு எடுத்துக்கொள்ளப்படாது, அப்படிலாம் இருக்குது.
ஏன் பூக்குறோம் ஏன் உதிர்றோம் அப்படின்னே தெரியாமல் அந்த மலர் வந்து சில பேர் ஏன் வாழ்கிறோன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடுவாங்க இல்லையா. அந்த மாதிரி சில பூக்களும் அன்றாடம் அப்படி தான் இருக்குது சில இடங்களில். எனக்கு அந்த பூ என்னவோ அந்த நேரத்தில் ஒரு உதாரணமாக கிடைச்சது. அப்புறம் முத்தாலாயிரத்தில் ஒரு பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடலுடைய பொருள் என்னென்னா, ஒரு நீல வண்ண பூ வந்து அன்றாடம் பூத்து காத்திருக்கும். ஏன் காத்திருக்கும்னா, அந்த பக்கமாக ஒரு வீரன் போவான். அந்த வீரனுடைய மார்பில் ஒரு மாலையாக போய் தான் சேர்ந்துட மாட்டோமான்னு ஒரு காத்திருப்போடு அந்த பூ பூத்திருக்கும். கார் கரு நீளம் கடிய கைத்து வைகளும் அந்த பாடல் ஆரம்பிக்கும். அப்போ அதுலேயும் நீளம் இருக்குது. அப்போ நீளம் பொதுவாக வச்சுக்குவோம் அப்படின்னு அந்த கையில் கொஞ்சணும். அப்துலுக்கு முன்னாடி நாம் கொஞ்சணும். அதாவது உண்மையை சொன்னால் அப்துலுக்கு முன்னாடி கையில் வந்து இயக்குனர் கொஞ்சிட்டார். அதாவது கொஞ்சினார் மீன்ஸு ஸோ அந்த கேரக்டர் வந்து அப்படி வடிவமைச்சிட்டாரு. அடுத்து இசையமைப்பாளர் ஜஸ்டின் சார் அந்த பொண்ணோட உணர்ச்சிகளையும் அந்த பையனோட உணர்ச்சிகளையும் எப்படி கொண்டு வரணுங்கிறது அவர் ஒரு கொஞ்சம் ஒரு டியூனை கொண்டு வந்துட்டார். இப்போ அடுத்து நான் அதை ஒரு கொஞ்சம் மெருகேற்றணும் அப்படிங்கும்போது அந்த நீளம் அதை வச்சு நீலோத்தி அப்படின்னு சொல்லி பார்ப்போன்னு அதை எடுத்து பார்த்தேன். அந்த சொல்ல வந்து இயக்குனர் ராஜகுமாரி சாரும் சுரேஷ் ராஜகுமாரி சாரும் ஜஸ்டின் சாரும் உடனே அங்கீகரித்தாங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க அந்த வரி வந்து வார்த்தை வந்து எல்லோரும் சென்று சேர்ந்துருக்கு. அதான் அந்த நீளத்தை அப்படியே எடுத்து ஒத்தன மாதிரி தான் ஒரு விஷயம். நிச்சயம். அதையும் தாண்டினா இப்போ அந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரி இது எப்படி பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு யோசனை என்னென்னா, மூசாவை தேடி ஈசங்கிட்ட துவாவும் செஞ்சேன் வணங்கிட்டேன், துவா செஞ்சு வணங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி. ஸோ இது என்னென்னா அந்த ரெண்டு சமூகத்தையும் சமமாக பேசுகிற மாதிரியான ஒரு வரிகள். ஸோ இது எப்படி யோசிச்சிங்க? அது கதை கேட்குதில்ல, நம்ம அந்த கதை வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ள மெட்டஃபோராக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எப்பொழுதுமே கதையில் இருக்கும். இந்த மாதிரியான கதைப்பாடல்கள் வந்து அது ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரியான வரிகள் பயன்படுத்தும் போது கேட்குறவங்களுக்கும் புதுசாக இருக்கும். மூசாங்கிறவர் வந்து இறை தூதர், அடிமைப்பட்ட மக்களை விடுவிக்க வந்து ஒரு இறை தூதர். இப்போ இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு அடிமை மனநிலை தான் இருக்கான். அதாவது விசாரணை கைதியாக இருக்கான். அவனுக்கு இல்லை. அதே மாதிரி அந்த பொண்ணு வீட்டு சிறையில் இருக்க மாதிரி தான். மாமங்கிற ஒருத்தன் வந்து அவளை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு பிடிக்காத மணமகனை கொண்டு வந்து அவன் கண்ணு முன்னாடி நிறுத்தி போயிட்டுருக்கான். அப்போ இந்த பொண்ணு இந்து, அந்த பையன் இஸ்லாமியம். அப்போ மூசாவை தேடி ஈசங்கிட்ட துவாவும் செஞ்சு வணங்குறேன். வெளிச்சத்தை காட்டிய முமின்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட நபிகளுக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்க, அந்த மார்க்கமாகவே வாழ்கிறவங்க. அப்போ நமக்கு உள்ளே வந்து கதிரவன்கிற ஒரு கேரக்டர், அறம் சார்ந்த கேரக்டர் உள்ளே வருது. இப்போ நம்ம அவங்களையும் காமிக்கணும், அந்த லவ்வுக்கும் அது பொருத்தமாக இருக்கணும். அப்படிங்கும்போது இது மூணுத்தையும் அங்கே பிச் பண்ணணும். ஆக்சுவலாக அது பழையோட எண்டில் தான் இருந்தது. முன்னாடி வச்சுக்கலாம் ஜஸ்டின் சார் தான் சொன்னாங்க. அது எல்லாருக்கும் பிடிச்ச வரிகளாக மாறிடுச்சு. அது அதான் சிறை படத்தில் வந்துட்டு நம்ம எவ்வளோ நல்ல நல்ல காட்சிகள் பார்த்தாலும் அதில் இந்த மாதிரி இந்த நீலோத்தி பாட்டு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மெருகேத்தி இப்போ வரைக்கும் எல்லாரும் கேட்டு வைப் பண்ணிட்டு தான். நிச்சயமா படத்தில் அந்த படம் எப்படி மொத்த படமும் முழு படமும் நல்ல படமோ அதே மாதிரி எல்லா பாடல்களுமே கார்த்திக்நாத் அவர்கள் எழுதிய மின்னுவட்டாம்பூச்சியாக இருக்கட்டும், ஜஸ்டின் சார் எழுதிய மன்னிச்சிரு பாடல்கள், எல்லா பாடலுமே ஆல்பமாகவே அது ரொம்ப நல்ல பாடல். இது கதையோட பிளேஸ்மெண்ட் ஆனதுனால இது கொஞ்சம் ஸ்பெஷல் இதாகிடுச்சு. ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய பேர் கனெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் நீலோத்திக்கு நாம் எல்லாமே வைப் பண்ணிட்டோம். ஸோ இதை தாண்டி சசிகுமார் அவர்களோட படம் அயோத்தி, ஸோ அதில் வந்து உங்களோட பாடல் வரிகள், ஸோ அதுவுமே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்ச கனெக்ட் ஆன மாதிரி ஒரு பாடல். ஸோ அதை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். அதை பற்றி பேசினா இன்னும் நம்ம 1 மணி நேரம் ஒரு நாள் போதாதுங்கிற கதை தான். எனக்கு வந்து சசிகுமார் சாருடைய படங்கள் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு ஆவல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் ஒரு பெஸ்ட் டைரக்டர். அவர் இந்த சுப்பிரமணியபுரம்லாம் பார்த்து உருகி போனோம் தான் நம்ம. அவருடைய படங்களில் பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது மந்திரமூர்த்தி சாருடைய அழைப்பு எனக்கு வந்தது. மந்திரமூர்த்தி சார் வந்து எனக்கு திலகர் படத்தில் ஒர்க் பண்ணும்போது பழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சு அவருக்கு எனக்குமான இந்த நிரந்தரமான ஒரு நட்பு ரீதியாக பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது இல்லை. அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தோம், அதுக்கப்புறம் வழியில் எங்கேயாவது பார்த்தா பேசிக்குவோம். ஆனால் அப்படி இருக்கும்போது மந்திரமூர்த்தி சார் வந்து என்னை நம்பி அந்த பாடல் எழுதுறதுக்கு அழைப்பு கொடுத்தாரு பாருங்க. அது எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மறுஜென்ம பாடல் தான். இந்த நேரத்தில் மந்திரமூர்த்தி சாருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ரகுநந்தன் சார் 2வது, அவர் வந்து தென்மேற்கு பருவக்காற்று, சுந்தரபாண்டியன் அப்படின்னு நீர்ப்பறவைன்னு மிக பிரமாதமான பாடல்கள்லாம் இசையமைச்சு என்ன மாதிரி எழுதக்கூடிய கவிஞர்களுக்கு அவருடைய இசையில் எழுதணுங்கிற ஆர்வத்தை உண்டு பண்ணியிருந்தார். அவரும் நம்ம தேடிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே நிறைய பாடல் எழுதியிருந்தாலும் அவர் இசையில் எழுதுறதுக்கான வாய்ப்பை தேடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு வந்து அமையுது.
கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கதை சொன்னார் மந்திரமூர்த்தி சார். சொல்லி முடிச்சதுக்கப்புறமே ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி தான் கிடைச்சிது. அப்போ நமக்கு அந்த பாடல் வந்து எந்த இடத்துல இடம்பெறுது, எப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த பாடல் கேட்குது, நம்முடைய பொறுப்பு என்னங்கிறது அந்த நேரமே புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம விருப்பப்பட்ட ஹீரோ, விருப்பப்பட்ட இசையமைப்பாளருங்கிற தகவலாம் ஒவ்வொன்றா அவர் சொல்கிறாரு. அப்போ நமக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகிடுச்சு அந்த பாடலில் ஒர்க் பண்ணணுங்கிறது. இசை வந்துருச்சு, பாடலை மெட்ட கேட்குறோம். இப்போ பாடல் எழுத ஆரம்பிக்கிறோம். முதல்ல அந்த பாடல் வந்து சசிகுமார் சார் மேலே தான் இருந்தது. சக மனிதனுக்கு உதவி பண்ணுற ஒருத்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இருந்தது. யாரோ வந்து போகும் இந்த வாழ்விலே, சில பேரோட சொந்தம் மட்டும் தங்கி கொள்ளும் நெஞ்சிலே. இப்போ நம்மளாம் மீட் பண்ணுறோம், எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல தான் வந்திருக்கோம். ஆனால் சில பேர் மட்டும் நம்ம மனசில் உட்காந்துக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி சசிகுமார் கேரக்டர் உட்காந்துக்குவோம் அப்படிங்கிறது அந்த பாடல் ஆரம்பித்தோம். ஒரு வெள்ளைத்தாளின் மீது பல வண்ணம் சேரும்போது அங்கே தான் உண்டாகும் தன்னால் மாற்றமே, அன்புதான் எல்லாத்துக்கான ஊற்றுக்கண் மாதிரி இருக்குமே அப்படின்னு எழுதணும். அதை படிச்சுட்டு இயக்குனர் மந்திரமூர்த்தி சார் வந்து ரொம்ப மெல்ட் ஆகிட்டார். அவருக்கு வந்து அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணார். வரிகள் ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குன்னா. படத்தின்படி பார்த்தா மனைவி இழந்த ஒரு கணவன் தன்னுடைய தவறை உணர்ந்துட்டு போயிட்டுருக்கான். இப்போ இவ்வளோ பாசிட்டிவாக வச்சா அந்த ஃபீலிங் வந்து படத்துலேருந்து கொஞ்சம் விளையிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னாரு. சரி பரவாயில்ல, அதை அப்படியே ஓரம் கட்டிடுவோம், நம்ம வேறு எழுதுவோன்னு. இல்லை ஓரம் கட்டுறதுலாம் இல்லை, இது அற்புதமான வரிகள், இந்த வரிகளை நான் மிஸ் பண்ண மாட்டேன். படத்தில் கிளைமேக்ஸில் இதை வந்து ஆமாம், உன் பேர் என்னன்னு அவன் பல்ராம் கேட்கும்போது அப்துல் மாலிக்னு அங்கே சசிகுமார் சார் சொல்லும்போது இந்த வரிகளை போடுவோம். எந்த மதமான போதும், எந்த மொழி பேசும்போதும், அன்பின் மொழி பேசும் எல்லாம் அதெல்லாம் ஒன்றாயிரும், நல்லவர்கள் கூடும்போது அப்படிங்கிறத அங்கே வச்சோம்னா கரெக்டாகிடும். இங்கே வந்து நம்ம அப்துல் மேலே, அதாவது பல்ராம் மேலேயே போயிடலாம் அப்படிங்கும்போது தான் அடுத்து காற்றோடு பட்டம் போல அப்படியே ஆரம்பித்தோம். காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான், அட யார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கு தான், கண்ணால் காண்பது பொய்யாய் மாறுமா, எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா, ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு என்று, கண்ணாமூச்சி வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கைங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படி நகர்த்திகிட்டே போகணும். ஆக்சுவலாக எனக்கு அங்கே இருந்த ஒரு டாஸ்க் என்னென்னா, பாடல் தான் முதல்ல வரப்போகுது. அப்போது வந்து ஆடியோவில் கேட்குறவங்களுக்கு இது ஒரு சோக பாடலாக இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும். ஆமாம், ஃபீல் குட்டாக இருக்கணும். எந்த இடத்துலையும் மனைவி இழந்த கணவனுடைய புலம்பலாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் வந்து புரிஞ்சிடும், ஏதோ ஒரு நெருக்கமான உறவை இழந்த துயரம் இருக்கணும். அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் வாழும்போது உணர்மை தெரியலை, உணர்மை தெரியும் போது பக்கம் இல்லை, தன்னந்தனி வாழ்க்கை போல் தத்தளிக்கும் படகு போல தண்டனைகள் ஏதும் இல்லை இந்த மண்ணில் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மனைவி, அவனுடைய துயரம், நீரிலே போத்தாலும் பூக்களின் வாசங்கள் தண்ணியிடம் சேருவதில்லைன்னு குழந்தைகள் அவங்ககிட்ட சேராமல் இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்டு. அப்புறம் இன்று தான் என் முகத்தை பார்க்கிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போனது தான். பேசும்போதும் சரி, இல்லை நீங்கள் அந்த கவிதையாக சொல்லும் போது எது பேசுகிறாரு, எது கவிதையாக சொல்கிறாருங்கிறது ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷங்களாக நீங்கள் வந்துட்டு 2000 பாடல், 2000 அதான் கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமாக நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்கும் போது பல பாடல்களுக்கு வரி எழுதியிருப்பீங்க, பல ஜானருக்கு எழுதியிருப்பீங்க. எனக்கு இந்த ஒரு பாடலை நான் எழுதின வரிகள் இப்போ வரைக்கும் ஆணித்தனமாக என் மனசில் இருக்குது. ஸோ அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று இருக்கும்லண்ணே? நிச்சயமாக எல்லா கவிஞர்களுக்கும் படைப்பாளர்களுக்கும் இருக்கும். நம்ம நிறையா பாடல்கள் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும் குறிப்பிட்டு எதுவும் சொல்ல முடியாது. நிறைய பாடல்னால் 2000 பாடலாம் இல்லை, ஒரு 200 பாடல் தான் நம்ம வந்திருக்கோம். ஆனாலும் எப்பொழுதுமே நமக்கு இந்த முதல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு ஒரு பாடல் இருக்குல்ல, நம்ம அந்த கனவு நோக்கி தான் வந்தோம். அப்போ அந்த முதல் படிக்கட்டு, அந்த முதல் பாடல் வந்து எப்பொழுதும் நமக்கு மறக்க முடியாத பாடலாகவும் இருக்கும், பிடிச்ச பாடலாகவும் இருக்கும். அந்த வகையில் எனக்கு ஓஷலா தான். ஓஷலா வந்து எப்போ கேட்டாலும் அந்த பாடல் வரிகள் வந்து இப்போ தான் இந்த நேரம் தான் எழுதுன மாதிரி ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கிருஷ்ணி வந்து மஞ்சுமல் பாய்ஸ் ஜென்ரேஷன், நான் ஓஷலா பாய்ஸ் ஜென்ரேஷன். என்ன, நம்ம 2 பேருக்குமான கால இடைவெளி இருக்குது. ஆனால் ரசனையில் பார்த்தீங்கன்னா அந்த இடைவெளி இல்லை. உங்களுக்கும் நீலத்தி பிடிச்சிருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ நேற்று எழுதின எனக்கும் நீலத்தி பிடிச்சி தான் எழுதியிருக்கு. அப்போ வந்து அந்த ரசனை இடைவெளி என்றைக்குமே நமக்குள்ளே மாறலங்கும்போது, அப்போ அந்த முதல் பாடல் இருக்கு இல்லையா, அந்த ஓஷலா இன்றைக்கும் கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கல்லூரிக்குள்ளே நுழையிற முதல் ஆண்டு மாணவன் மாணவியும் கூட அந்த பாடலை கடந்து போக முடியாத ஒரு பாடலாக இருக்கும். அதில் லைன்லாம் இருக்கும்போது அந்த கல்லூரி வாசலும் கோவிலாய் மாறுமே அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நிறைய எல்லாரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வரிகளாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீலத்தில் வந்து கதை வரிகள் இருக்குது, அயோத்தியில் வந்து கதைகள் வரிகள் இருக்கும்போது, நான் ஆரம்பத்துலேருந்தே கதைக்கும் பாடலுக்கும்
ரொம்ப தூரம் இல்லாத வரிகளாக கொடுக்கறத முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட அதை நெருங்கி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தேன். நீங்களே இப்படி சொன்னால் பண்ணாங்கலாம் எங்கே போகுது? இல்லை, அப்படி தான் நான் உணரணும். ஏன்னா அப்படி உணர்ந்தால் தான் நான் அடுத்தடுத்த பாடல்கள் இன்னும் கொஞ்சம் காத்திரமாக அதை நெருங்கி போகலாம். நெருங்கிட்டோன்னு நினச்சோம்னா அந்த உள்ளே இருக்க அந்த ஃபயர் குறைஞ்சிரும். அதனால் நம்ம இன்னும் இப்போவும் நிறுத்திய பாடலில் கூட நான் என்னுடைய முதல் பாடலை நினச்சி தான் வேலை பார்க்குறேன். அடுத்து ஒரு பாடல் எழுத வாய்ப்பு வந்தாலும் நான் அதையும் என்னுடைய முதல் பாடலை நினச்சி தான் நான் வேலை செய்வேன். அப்போ எனக்கு யோசலா பாடலையும் நான் அப்படி தான் எழுதணும். ஒரு கல்லூரி மாணவன் கல்லூரிக்குள்ளே வர்றான், முதலாண்டு மாணவன். வந்ததும் ஒரு பொண்ணை பார்க்குறான், பார்த்ததும் பிடிச்சது. அவள் பேர் என்னன்னு தெரியாது, அவள் ஊர் என்னன்னு தெரியாது, ஆனால் பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அப்போ அவனுக்கு ஃபீல் ஆகிடுறான். அவனுக்கு கதைப்படியே அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கும். என்னென்னா அவள் ஒரு சீனியர், அவள் வந்து தேர்ட் இயரே இவன் ஃபஸ்ட் இயர். என்ன சேர முடியாத இடங்கிறது அங்கேயே இருக்கும். ஆனால் காதலுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? காதலுக்கு வயசில் கண் இல்லை மூக்கில் இருக்கும்போது காதலுக்கு வயசு என்ன. அப்போ பார்த்தோன்னே அவன் அந்த இமேஜினுக்குள்ளே போயிடுறான். அப்போ ஓஷலாக காதலின் லாலி லாலி கேட்டேன். இதுவரைக்கும் பள்ளிக்கூடத்துலேயும் சில காதல்கள்லாம் கடந்து வந்திருக்கான். அதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டுத்தனமான காதல் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம் காதலுடைய அந்த தாலாட்டு மனசுக்குள்ளே கேட்டுட்டு அடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான் அடுத்த வரியில். ஓஷலா வாழ்க்கையின் தோழி நானும் பார்த்தி நீதான்னு. மூணாவது என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா அம்மா கோயில் நினச்சி இந்த பழைய காலேஜுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க, இது கோயிலில் ஒரு தேவதையோட என்ட்ரி கேட்டு அப்படின்னா. அடுத்து 3 வருஷம் தான் படிக்கலாம் நான் வந்தேன், ஆனால் கல்லூரி காலம் 3 ஆண்டு உன்னோடு வாழ வேணும் நீண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்புறம் உன் மூச்சு காற்று போட்டதாலே என் கால்கள் பந்து போல மேலே என்னை தூக்கி மேலே ஏற்றி விட்டு. சரி, இப்போ நான் இறங்குறேன் கீழே, குதிச்சா கீழே பூமி வந்து குத்துன்னு நினச்சி பார்த்தா பூமி பூவை போல ஆனது, குதித்தேனே குஷியாகவே பூமி பூவை போல ஆனது, செதுக்காமல் சிலையாகினேன் நானுவே. நம்ம அங்கேயே கதையை சொல்லிட்டோம். இவன் அடுத்து எதை நோக்கி போக போகிறான். அந்த கதையில் வந்து ஒரு பேத்தஸ் கிளைமேக்ஸ் தான். அந்த பொண்ணுக்காக காத்திருந்து அவன் இறந்த மாதிரி தான் அந்த படம் முடியும். அப்போ வந்து இவன் எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்குள்ளே போயிட்டாங்கிறத நம்ம அந்த 3 நிமிஷம் பாடல் வரிகளை சொல்லிட்டோம்னா அடுத்தடுத்து இன்னும் அந்த பையனோட அந்த காதலோட ரசிகர்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்குங்கிறதுக்கு அந்த பாடல் வரிகள் அப்படி தான் கொண்டு போயிருக்கோம். அது ரொம்ப அழகாக அந்த 2.5 மணி நேரம் படம் நம்ம உட்காந்து பார்க்குறோம். ஆனால் இந்த பாடல் வரிகளை கேட்டால் இதுதான் இங்கே இருக்கா படத்தில் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அதுக்கே வந்துட்டு ஒரு பெரிய கைத்தட்டல் நன்றி, ரொம்ப பெரிய அப்ளாஸ்னு. ஆனால் இப்போ அதாவது உங்களோட பாடல்கள் உங்களோட வரிகளை வந்துட்டு நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்கள் வந்துட்டு இது இப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, அது இதுன்னு அவ்வளோ கொண்டாடுறோம். நீங்கள் உங்களை மாதிரியே ஒரு கவிஞரோட வரிகளை பார்த்து இப்போ வரைக்கும் அந்த பிரமிப்பாக எப்படி எழுதியிருப்பார், எதை யோசிச்சு இதெல்லாம் பண்ணியிருப்பாருன்னு ஏதாவது ஒரு பாடல் வரிகள் இல்லை ஏதாவது ஒரு கவிஞரை பார்த்து பிரமிச்சது உண்டா? நிச்சயமாக எல்லாரையும் பிரமிச்சு தானே நம்ம இதுக்கு வந்திருக்கோம். ஏன்னா இப்போ என்னுடைய குடும்பத்தில் யாரும் வந்து திரைத்துறையோ கலைத்துறையிலையோ இருந்தவங்க கிடையாது. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதன் தான் நானும் வந்து சிறு வயதில் பள்ளிக்கூடங்களில் கவியரங்குகள், கவிதை அரங்கங்கள், வேறு விதமான கட்டுரை பேச்சு போட்டி அந்த மாதிரிலாம் எதுலேயும் பயணப்பட்டதில்லை. எந்த ஒரு இலக்கிய தொடர்புகளும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கிடையாது. அப்போ வந்து எந்த பின்புலமும் இல்லாமல் நம்ம வந்து இந்த எழுத்துத்துறைக்குள்ளே வந்தது காரணம் நம்முடைய முன்னோர்களுடைய பாடல்களை கேட்டது தான். இன்றைக்கி இருக்க மாதிரி ஃபோனில் யூடியூப்பு அதெல்லாம் கிடையாது, ரேடியோ தான். சொந்தத்தில் அன்றைக்கி வீட்டில் ரேடியோ கூட கிடையாது. ஒரு 4 வீட்டுக்கு ரேடியோ இருக்குது, அங்கே போய் கேட்போம். அக்கம் பக்கத்தில் வீடுகளில் ஓடிக்கிற ரேடியோ பெட்டியில் அல்லது நண்பர்கள் வீடுகளில் போகும்போது அங்கே இருந்த டேப் ரெக்கார்டில், திருவிழாக்களில் ஒளிபெருக்கியில் கட்டப்படுற அந்த பாடல்கள் மூலமாக கேட்டு அந்த பாடலுடைய வரிகள் உள்ளே போனது. அப்போ யார் எழுதுனான்னு பேசிக்குவாங்க இல்லையா, எங்கே வந்து அந்த மாதிரி எழுதின கவிஞர்கள் பேரை வச்சு தான் எனக்கு அதிகமாக என் காதுக்கு கேட்ட பேர் வந்து கண்ணதாசன் ஐயாவும் வைரமுத்து ஐயாவும் தான். அதை நிறைய பெட்டியில் சொல்லிட்டேன். வழியாக நிறைய எழுதியிருந்தாலும் எனக்கு உள்ளே வந்து சேர்ந்தது அவங்க 2 பேர் தான். அப்படி நான் கேட்டு வியந்த கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் யாராவது ஒருத்தர் மரியாதை கருதி இந்த வரிகள் நான் கோட் பண்ணி சொன்னால் அது மற்றவங்கள வந்து மறைமுகமாக நான் அதை இது பண்ண மாதிரி ஆயிடும். அதனால் எல்லா கவிஞர்களுடைய பாடலும் இன்றைக்கு எழுதிக்கிட்டு இருக்க கவிஞர்கள் வரைக்கும் எல்லா கவிஞர்களுடைய பாடலும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லோரும் ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க, நம்ம எழுதும்போது தான் அது தெரியுது. எல்லாருடைய பாடல்கள்லையும் இந்த சமூகத்துக்கான விஷயம் ஏதோ ஒன்று அங்கங்கே வச்சுட்டு தான் போகிறாங்க. சில பாடல்கள் அது கவனிக்கப்படுறது, சில பாடல்களில் அது கவனிக்கப்படுறது இல்லை. ரொம்ப அழகாக இருக்குண்ணே. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட். இப்போ என்னென்னா, நீலோத்தி நீங்கள் உங்கள் கைப்பட எழுதின ஒரு விஷயம், ஸோ அதை ஒரு 2-3 வரிகள் நீங்கள் அதை பாடினா இன்னும் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்றேன். உங்கள் ஆசை ரொம்ப நியாயமானது. இந்த பாடல் வரிகள் மூலம் இப்போ நான் உங்கள் மனசெல்லாம் கவர்ந்துருக்கேன் இல்லையா, இப்போ நான் அதை பாடணும்னு வச்சிங்களேன், அதுக்கு எதிர்மறையாயிடும். அதனால் எனக்கு வந்து பாடுற சுதி கிடையாது. ஒருவேளை அந்த பயிற்சி இருந்தால் இன்னும் கூட நிறைய இடங்களில் நான் இன்னும் சீக்கிரம் வெளிப்பட்டு போகணும்னு தோணுது. அதனால்
அப்போ அது அப்படியே கவிதையா ஒரு 4 வரிகள் சொல்லுங்க. கவிதையா கோர்வையா உங்களோட நீலோத்திலிருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வரிகளை கவிதை. அது எல்லாமே அதில் கவிதை தான். நீங்கள் பாடலாக கேட்டிங்கன்னா பாடல், கவிதையை கேட்டால் கவிதை. நினச்ச வாழ்க்கை வேணுமுன்னு நெஞ்சம் கடந்து ஏங்குது, படைச்ச சாமி கேட்காததையும் படித்த சாமி கேட்குது, எல்லோரையும் போல நல்லா இருப்போம் நாளை, நீதி தரும் செய்தி வரும், நமக்குண்டு அழகிய எதிர்காலம். சூப்பர்ண்ணா, ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப உங்களோட நேரத்துக்கும் உங்களோட பாடல் வரிகளுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. நிச்சயமாக உங்களுக்கும் அழகான கேள்வி கேட்ட கிறிஷ் தொகுப்பாளர் உங்களுக்கும் FD சினிமாஸ் நேயர்களுக்கும் ஒளிப்பதிவு செய்த அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் ஒரு சூப்பரான கெஸ்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் பாய் ஃப்ரம் விஜய் கிருஷ்.